ஹலோ விவாஸ் எல்லாருக்கும் பத்மகுமாரி சேனல்லேருந்து உங்களுடைய சிநேகிதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடுவா மீன் குழம்பும் அப்புறம் கொடுவா மீன் வறுக்கிறது தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுவா மீன் வறுக்கிறதுக்கு நாம் எடுத்துருக்கோம். இதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இது குழம்புக்காகவும் இது வறுக்கிறதுக்காகவும். இவ்வளோ மீன் 5 பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு மீன் குழம்பு அப்படின்னு சொன்னால், மீன் வறுக்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப சமைக்கவும் செய்வோம், ருசியாகவும் சமைச்சு ருசியாகவும் சாப்பிடுவோம். அதுக்காக தான் இந்த மீன் வாங்கியிருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக பெரிய மீனாக வாங்கி நாங்கள் செய்கிறது பழக்கம். மண்டே மட்டன் சிக்கன் அது மாதிரியும் எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா இவ்வளோ மீன் இன்றைக்கி வறுக்க போகிறேன். இது நான் குழம்பு வைக்க போகிறேன். தலை நல்ல பெரிய மீன் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் தலையோடது. பார்த்திங்களா, இதெல்லாமே தலை தான். இது பார்த்திங்களா வாலும் இது ஒரு 4 பீஸ் போட்டிருக்கோம். போட்டு இதை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ குழம்பு வைக்கிற மீனை நம்ம மூடி அந்த கொட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நாம் இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துருவோம். மீன் வறுக்கிறதுக்கு எவ்வளோ பீஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 பீஸ் இருக்குமா, 15 18, ஆமாம், ஒரு 15 பீஸ் அந்த மாதிரி 15 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையானது இவ்வளோ வெங்காயம் தேவையில்லை. இவ்வளோ வெங்காயம் போட்டோம்னா தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டு வராது, நல்லா வேகாது. இது நம்ம மீனுக்கும் இதுக்குமா, ஏன்னா கொஞ்சம் போட்டோன்னா நமக்கு மிக்சியில் அரைச்சி எடுக்கிறது, பேஸ்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கோம். இது குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம். கருவேப்பிலை இவ்வளோ போதும், ரொம்ப தேவையில்லை, தீஞ்சு போயிடும். இது செரிமானத்துக்காக தான் நம்ம இந்த கருவேப்பிலையை கொடுக்குறோம். 2வது ஸ்மெல்லும் வராது. 3வது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ மீனுக்கும் மிளகாத்தூள் நிறைய போடுவீங்கன்னா மிளகை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மிளகு நம்ம நிறைய போடணுன்னா மிளகா கம்மி பண்ணணும். காஞ்ச மிளகாவை வத்தல் மிளகா சொல்லுவோம் இல்லையா, அதை கம்மி பண்ணுங்கள். இல்லை வத்தல் மிளகாவை அதிகமாக கொடுத்து மிளகை கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கு இவ்வளோ மிளகு கண்டிப்பாக தேவை, அதனால் நான் அதை போட்டிருக்கேன். இப்போது காஞ்ச மிளகா வத்தல் மிளகாய் இருந்தால் நீங்கள் அந்த வத்தல் மிளகாவையும் அரைச்சிக்கலாம். நான் இதுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் தான் நான் போடுவேன். பத்தலைன்னா நம்மக்கிட்ட மிளகாய் தூள் இருக்குது, நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, மீன் நிறைய இருக்கிறதுனால நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். மசாலா மீதி இருந்தாலும் நம்ம எடுத்து குழம்புக்கு வச்சுக்கலாம். இது கூட நாம் இப்போ சேர்த்துக்க வேண்டியது ஒன்றே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். சின்ன ஸ்பூன் இதில் குட்டி ஸ்பூனில் இவ்வளோ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், போதுமானது. இப்போ நாம் இந்த மீனில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லெமன் சேர்த்து கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு நம்ம போயிடுவோம். இப்படி நல்லா நம்ம புரட்டி கொடுத்தோம்னா அது நல்லா கொஞ்சம் அதோட புளிப்புன்றது மாத்திரம் இல்லை, அந்த கவிச்சி வாசனை லெமன் கொடுத்தோன்னா எடுக்காது. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நான் கழுவி தான் வச்சுருக்கேன். இது நம்ம கழுவும் போது கூட லெமன் ஊற்றி கழுவி கூட வச்சுக்கலாம், தப்பு ஊற்றணும் கிடையாது. மஞ்சத்தூள் லெமன் உப்பு எல்லாம் போட்டு கூட நம்ம கழுவிட்டால் அந்த அழுக்கு சொல்லுவோம் இல்லையா, உளும்பு சொல்லுவோம் நாங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, அது எல்லாமே வந்துடும். எந்த விதமான கவுச்சி ஸ்மெல்லும் வராது. இப்போ இது இப்படி ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இல்லையா. இப்போ இது எனக்கு கை அளவு தான். நம்ம அவ்வளோ மீன் இருக்குது இல்லையா, அதனால் இவ்வளோ கல்லுப்பு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஒரு இவ்வளோ சைஸ் உப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா மீன் நமக்கு நிறைய இருக்குது, 1 கிலோ மீன் கிட்ட இருக்குது. அதனால் நான் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்க இல்லையா, நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இதை மிளகு போட்டதுனால இது கொஞ்சம் அரைகிறதுக்கு லேட் ஆகும். மிளகு தூள் போட்டிங்க அப்படின்னா நம்ம அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் மிளகு வந்து ரொம்ப பச்சை மிளகாய் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, பொடி இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப நல்லா அரைஞ்சிடுச்சு பேஸ்ட்டு. இப்போ இந்த பக்குவத்தில் நாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நாம் இதில் ஊற்றி நம்ம தடவ வேண்டியது தான். இதில் ஏதாச்சும் வெங்காயம், மிளகு இது மாதிரிலாம் அரையாமல் ஏதாச்சும் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு வெங்காய பீஸ் அரையாமல் இருந்தது, எடுத்துட்டேன் நான். அதே போல் மிளகும் சிலது வந்து முழுசாக இருக்கும். அது இருந்ததுன்னா ஆயிலில் நம்ம போட்டு வறுக்கும்போது அது வந்து நமக்கு உடம்புல வந்து மேலே பட்டு நமக்கு எண்ணெயில் வந்து உடஞ்சி வந்து நமக்கு மேலே விழுந்துடும். அதனால் மிளகெல்லாம் வந்து முழுசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்படி நல்லா வந்து புரட்டி வச்சுக்கணும். நம்ம நல்லா புரட்டி நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா தான் வறுக்கணும் நம்ம. முதல்ல இந்த மசாலாவை எல்லாமே நம்ம அதில் படும்படியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு பத்தாதமாக இருக்கும் இல்லையா, பத்தலை அப்படின்னா நம்ம ஃபைனலாக கொடுத்துக்கலாம். முதல்ல இந்த பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஒன்றா வந்து சேரும்படி பார்த்துப்போம். பேஸ்ட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தீஞ்சு தான் போகும். நம்ம போட்ட அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த கருவேப்பிலையினுடைய அந்த எசன்ஸு, அப்புறம் வந்து நம்மளோட அந்த எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த எசன்ஸ் இது எல்லாமே போய் மீனில் நமக்கு நல்லாவே பிடிக்கணும். இப்போ இது மாதிரிலாம் நம்ம வந்து காமிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கைகள் இருந்ததுன்னா நம்ம ஒரு கை வந்து இந்த சட்டியை பிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு கை வந்து நம்ம வேலை செய்யும் இல்லையா. இப்போ வந்து நான் இந்த ஒரு கையில் தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போட்ட மசாலாவில் எல்லா மசாலாவும் ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து இவ்வளவு மசாலா வந்து இதில் போடணும்னு நினைக்கல. வெங்காயம் வந்து நம்ம குழம்புக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நீங்கள் இவ்வளோ வெங்காயம் நீங்கள் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து நல்லா மனம் வாசனையை கொடுக்கும் நல்லா. ஆனால் அதே நேரம் வந்து மீன் உள்ளே வேகாத அளவுக்கு நமக்கு சில நேரங்களில் ஆகிடும் நிறைய வெங்காயம் போட்டோம்னா. அதனால் இப்போ நாம் எல்லாமே வந்து இதில் வந்து படும்படியாக நம்ம வச்சுட்டோம். பார்த்திங்க இல்லையா, எல்லாமே நம்ம மிளகாத்தூள் எல்லாமே எல்லாம் சேரும்படியாக வச்சுட்டோம் நம்ம. இப்போ இதை ஒவ்வொன்றா வந்து எங்கேயாவது மசாலா படலை அப்படின்னா அது நமக்கு தெரியாது தானே. வச்சுட்டு இது மேலே நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுக்கலாம்.
பார்த்திங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு நல்லா இருந்தது, ஒரு பக்கம் வந்து சேரலை. இப்போ இது மேலே மேலே வைக்கும்போது எல்லாமே வந்து ஒன்றா வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும். பார்த்திங்களா? இப்போ இந்த இடங்களில் நமக்கு ரொம்ப மசாலா போட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் இருக்காது, இல்லை மீன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அது. அதனால் அந்த இடத்துல நிறைய பேஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். பார்த்தீங்களே, நாங்கள் வந்து மீன் வந்து இப்படி தான், நாங்கள் சோம்பு அது மாதிரியான எந்த ஒரு மசாலாவும் போட மாட்டோம். அது மாதிரி அந்த மசாலா தூளுமே போட மாட்டோம். நீங்கள் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதில் வந்து நீங்கள் வச்சுட்டாலுமே மீன் வந்து நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை வந்து பார்த்திங்கன்னா 10 தெருவுக்கு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும் இந்த மாதிரி நம்ம மீன் வறுக்கும்போது. நீங்கள் இதே மாதிரி எனக்கு மீன் வறுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மீனோட கலவைகள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வாயில் வச்சு லைட்டாக பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து மீன் வந்து வறுக்கும்போது தெரியும். அதே போல் மீன் குழம்பு வைக்கும்போது நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஆனால் வறுக்கும்போது பெரும்பாலும் நான் வந்து மீனுக்கு வந்து உப்பு வந்து நான் கரெக்டாக கொடுத்துருவேன். நான் நம்ம எவ்வளவு மசாலா சேர்க்குறோம் அப்படின்றது நம்மளுடைய கை அளவு, எனக்கு அந்த ஸ்பூன் அளவு வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்ல தெரியாது வியூவர்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம யாரையும் கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அவங்க நல்ல சூப்பராக எல்லா சிஸ்டர்ஸும் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நமக்கு யூடியூப் இருக்குது. எல்லாருடைய சமையலையும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இப்போ அந்த ஒரு வசதி வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ இது வந்து எங்களுடைய சமையல். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் செய்யக்கூடியது தான். எங்கள் ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி தான் நாங்கள் மீன் வறுப்போம். நாங்கள் எங்களுடைய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கம்தான். நாங்கள் வந்து அப்போ வந்து கேரளாவோடு இருந்தது இல்லையா? அந்த டைமில் படித்தவங்கெல்லாம் மலையாளம் படித்தாங்க. நாங்கள் வந்து வரும்போது தான், நான் படிக்கும்போது தமிழாக மாறிடுச்சு. அதனால் நான் தமிழ் படிச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய குழந்தைகளும் மலையாளம் பேசுகிறதையே மறந்துட்டாங்க. நான் மாத்திரம் வந்து பேசுவேன், ஊருக்கு போகும்போது பேசுவேன். இங்கே யாராவது நமக்கு மலையாளிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா மலையாளம் பேசுவோம். மற்றபடி எழுத படிப்போம் கொஞ்சம். ஆனால் எழுதுறதுக்கெல்லாம் வந்து நான் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. பார்த்தீங்க இல்லையா? நல்ல மசாலாவை நம்ம நல்லா தடவி நம்ம நல்லா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக ஊற்றி தான் நான் வந்து பொரிப்பேன். ஆயில் நிறைய ஊற்ற மாட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா மசாலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த வெங்காயம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் வந்து போட்டுட்டோம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து அதுக்கப்புறம் தனியாக போட்டு தான் ஆட் பண்ணுவேன் நான் எப்போவுமே. இன்றைக்கி மிளகாத்தூளையும் அதில் நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் மசாலா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு தெரியுது. அது எல்லாமே நம்ம வெங்காய பேஸ்ட்டோடது தான். வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக நான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்துட்டு நான் கொடுத்துட்டேன் அதில். பார்த்தீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது நமக்கு கண்டிப்பாக 2 கை வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொருத்தருடைய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால தான் வந்துட்டு எனக்கு நிறைய வீடியோக்கள் போட முடியாமல், போடுற வீடியோக்கள்லேயும் சரியாக வந்துட்டு நம்ம வந்து கேமரா ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது கேமராவை எப்படி வச்சு எடுக்க முடியும் இல்லையா? பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் எடுக்கணும். நான் இந்த மசாலா எல்லாமே எடுக்கணும். நிறைய மசாலா இருக்குது, இதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. வந்து எடுத்துருவோம் நம்ம. இப்போ அது ஒரு 15 நிமிஷம் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கடாய் நமக்கு தேவையில்லை. இப்போ நாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே சேர்த்து
வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்க முடியும். அந்தந்த இடங்களில் அது நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் மிச்சமாகிடும். இல்லைன்னா இதை இப்போ திருப்பி இதை எடுத்து நாம் இதில் வச்சு மூடி வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸுக்கு இதில் வச்சு மூடி வைக்கணும். அதை விட நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் நமக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த தோசைக்கல்லில் இதை எடுத்து தோசைக்கல்லில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். நான் இதிலே வச்சுருவேன். நான் வைக்கும்போது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பீஸ் வந்து இதில் நமக்கு சேஃப்டி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த மீன் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வால் பகுதியெல்லாம் கட் பண்ணி முழுசாக இருந்ததுன்னா கட் பண்ணி வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து குழம்புக்கு போட்டுருவேன். இந்த பகுதி வந்து நம்ம வறுக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அதை வந்து நான் தனியாகவே நம்ம வந்து அதை அழகாகவே எடுக்கலாம். நம்ம எடுத்து வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பகுதியெல்லாம் உடஞ்சி போகும் பாருங்கள். இந்த பகுதி நம்ம வறுத்து எடுக்கும்போது நமக்கு உடஞ்சி தான் கையில் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? நமக்கு நல்லா வந்து வேகணும் இல்லையா? ஆயில் வந்து வெளியில் போகும். தோசைக்கல் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பெரிய மீனாக இருக்குது. அவங்க 2ஆவதே கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியெல்லாம் நம்ம குழம்புக்கு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நான் வச்சுருவேன். நம்ம குழம்பு வைக்கும்போது நம்ம இதை எடுத்துருவேன். நான் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இது பார்த்தீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வறுத்துடலாம். அதுக்காக தான் இது இப்போ மேலே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம குழம்புக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த இடத்த நாம் தொலைச்சி கொடுத்துருவோம். நம்ம சர்பத்து போட்டு வீடியோ போட்டோம். அதில் இருந்தது அப்படியே தான் இருக்குது. டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகிடுச்சு. நான் ஈவினிங் மீன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் குழந்தைகள் இப்போ பண்ணியே ஆகணுன்றாங்க. அதனால தான் நான் ஓடி வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மூடியை வச்சு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான புளியை எடுத்து நாம் கரைச்சி வச்சுப்போம். முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ்லேயே எடுத்துருக்கேன் நான். பார்த்திங்க இல்லையா? எலுமிச்சம்பழ சைஸை விட அதிகமாக. ஏன்னா மீன் கொஞ்சம் இருக்கிறதுனால புளி கண்டிப்பாக இவ்வளோ புளி தேவைப்படும். நம்ம தக்காளி இதில் வந்து சேர்க்குறோம். எல்லாம் நம்ம வதக்கி பண்ணுறதுனால, தக்காளி போடுறதுனால நம்ம புளி வந்து மாங்காய் இருக்குது. ஆனால் நான் இந்த மீனுக்கு நான் இப்போ மாங்காய் போடலை. மாங்காய் போட்டு வச்ச ஒரு மீன் குழம்பு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி மீன்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி தேங்காய் கொடுத்து வைக்கும்போது ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்க இல்லையா? நல்லா புளியை நல்லா கரைச்சி நாம் அதை வடிகட்டி நம்ம அதில் வச்சுக்க வேண்டியது தான். நல்லா கரைச்சி வச்சுப்போம். முதல்ல இப்போ நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம் ஊற்றிக்கலாம். நான் புளியோட சைஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா ஊற வச்சிடணும். இல்லை நமக்கு அர்ஜெண்ட்டாக நமக்கு தேவைன்னா வெந்நி கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றிட்டா நமக்கு நல்லா வந்து கிடச்சிரும். அது நல்லா ஊறி கிடச்சிரும். இல்லைன்னா புளி வந்து அப்படியே இருக்கும், கரையாது. இப்போ நாம் வடிகட்டி எடுக்கணும். புளி வந்து 2 மெத்தடில் பண்ணுவோம். ஒன்று வந்து வெந்நீர் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுட்டு அர்ஜெண்ட்டாக பண்ணும்போது அப்படி பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம வடிகட்டியை காணும். வடிகட்டி தான் தேடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு புளி வடிகட்டி வந்து நமக்கு இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வடிகட்டியை வந்து நான் எடுத்துருந்தேன். நான் எங்கே வச்சேன்னு தெரியல. இப்போ அர்ஜென்ட்டுக்கு தேட முடியாது. அதனால் நமக்கு தேவையானதை பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான்.
ரொம்ப நல்லா கட்டியாக நல்லா திக்காக நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாவுமே புளிப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி புளி பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்ல சுவையாக புளிப்பாக இருக்கும். குழம்புக்கு ஊற்றும்போது நம்ம பார்த்து தான் ஊற்றணும். மீன் நிறைய இருக்கிறதுனால எனக்கு இது தாராளமாக எனக்கு இது பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம பிழிஞ்சு ஊற்றும்படியாக ஆகிடும். நம்ம எல்லா வடிகட்டியும் நம்ம அங்கே தான் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி என்னோடய பேக் டைம் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு அடியில் வந்துடும். இந்த திப்பியெல்லாம் வந்து அடியில் வந்துடும். கையில் வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இல்லையா? இப்படி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு நமக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா? இதை பிழிஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை போட்டு வச்சுருவோம். நம்ம அந்த வெங்காய பீஸு எல்லாத்தையும் சேர்த்து இதை போட்டுருவோம். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம திருப்பி வந்து புளி பத்தலை அப்படின்னா இந்த புளியை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அதை தண்ணி கலந்து வச்சு புளியை கரைச்சி வச்சுக்கணும். இதுலேயே கொட்டை வர அளவுக்கு நம்ம நல்லா இதை நசுக்கி எடுத்துட்டோம். ஏன்னா குழம்புக்கு நம்ம எப்போவுமே தண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் ஃபுல்லாக கொட்டை வெளியில் வர அளவுக்கு நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா மீன் இருக்கிறதுனால நமக்கு புளி நல்லா தேவைப்படும். நல்லா பிழிஞ்சு நம்ம அடுத்தது அங்கே ஊற்றும்போது நம்ம மேலேருந்து எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ இது போதுமானது. இதையும் நாம் நம்ம எப்படியே இருந்தால் நான் இதை வந்து குப்பை பெட்டிக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்தைனா எடுத்துக்கணும். நமக்கு அடுத்த வேலைகள் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நான் கேமராவை பார்த்துட்டே இருப்பேன், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது எனக்கு. அதனால தான் விவர்ஸ் நான் வந்து நானே தனியாக பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுறேன் நான். இப்போ நாம் இதை எடுத்துடுவோம். நமக்கு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணோம். குழம்பு வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இப்போ மீனுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். புளி நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை, முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் போல் நம்ம சுக்கு இடித்து எடுத்துக்கலாம். சுக்கு வந்து நம்ம இடிக்கிற வேலை கண்டிப்பாக நமக்கு இருக்குது. சுக்கு இடிச்சு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லோரும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக சுக்கு தூக்கம் இருக்குது என்கிட்ட. எனக்கு இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி சுக்கை வந்து முழு சுக்கை உடச்சி போட தான் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி இது பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இடிக்க வரமாட்டேங்குது எனக்கு. நல்லா காஞ்சி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து சுக்கு வந்து இடிபட்டு வந்துடும். லேசாக வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூண்டு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். அதே போல் வந்து பச்சை மிளகாய் பார்த்திங்க இல்லையா, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இவ்வளவு தேவைன்னா இவ்வளவு கண்டிப்பாக நம்ம நிறைய கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரேவி சேர்த்துக்கணும். மீன் கொஞ்சமாக இருந்ததுன்னா கிரேவி கம்மி பண்ணிக்கலாம்.
எங்கள் வீட்டில் கிரேவி வந்து நிறைய போகும் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு தேங்காய் போடாமல் பண்ணுறதுனால நம்ம வெங்காயம் தக்காளியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதை கடாய் வச்சு நெய் டப்பான்னு நினைக்காதீங்க. இதில் நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். நெய் காலியானதுனால இதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டாகி போச்சு வீடியோ. நம்ம திருப்பி ஜாயின் பண்ணி தான் எடுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்க இல்லையா? இப்போ இந்த சுக்கை வந்து நம்ம முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக சுக்கு போட்டுட்டோம். அது ரொம்ப வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சோம்பு கண்டிப்பாக சேர்க்கணும். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. குழந்தைங்க அடிச்சுக்கிட்டாங்க. அதனால் அங்கே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஓமம் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. விரலில் வந்து 2 விரல் போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்க்க வேண்டியது தான். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன் இவ்வளோ வெங்காயம் நீங்கள் கேட்பீங்க? வந்து மீன் வந்து நமக்கு இருக்கிறதுனால குழம்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள், புளி, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நம்ம செஞ்சு தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். நம்ம அதனால் நான் இவ்வளோ வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரித்து எடுத்து சேர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மார்னிங்கில். அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மீனுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து பண்ணுறது தான் நமக்கு நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு. இந்த கிரேவியோட வாசனை தான் நமக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயுமே நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து இது ஒரு மருந்து குழம்பு மாதிரியும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஏன்னா ஓமம் மாத்திரம்தான் நம்ம போட்டிருக்கோம். ஓமம் வந்து இவ்வளவு தான் போட்டிருக்கோம். கொஞ்சமாக இந்த விரலில் இப்படி கிள்ளி 2 விரல் போடுங்க. இந்த விரலில் வந்து கிள்ளி 2 விரல் போடணும். ஏன்னா ஓமம் எல்லாருக்குமே இந்த வாசனை பிடிக்காது. ஆனால் கொஞ்சமாக போடும்போது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் வாசனையும் வந்து வராது. எங்களுக்கு ஓம வாசனை அப்படின்னா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது வந்து பியர் சோப்பில் ஓமம் இருக்கிற சோப்பு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா ஒரு 7 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. கண்டிப்பாக நல்லா காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடுங்க. இது எல்லாமே நமக்கு நல்லாவே வந்து வதங்கி கிடைக்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்ததுன்னா நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் குழம்பு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஓமத்தை எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிளகு வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வறுத்துட்டு இது இப்போ வறுத்தது இல்லை, ஏற்கனவே குழம்புக்காக வறுத்தது தான்.
அது இருக்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து போடலை. இல்லை ஓமத்து கூடயே நம்ம வெந்தயம் போட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் போட்ட உடனேயே எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டு மிளகு போட்டு ஓமம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இவங்க எல்லாரையும் சேர்த்து நாம் நல்லா வதக்கி கொடுக்கணும். டிவி ஸ்லோ பண்ணுங்க, டிவி ஸ்லோ பண்ணுங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். டிவி ஸ்லோ பண்ணுங்க. அவங்க சண்டை போடுவாங்க, ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு நம்ம தனியாக வர முடியாது. இன்றைக்கி நம்ம மேலே போயிட்டு தாமரை செடிகள் வந்து வீடியோ நேற்று இன்றைக்கி போட்டோம், என்னன்னு தெரியல. அது வந்து என்னால் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பட் இந்த மாதிரி கேமரா வச்சு பார்த்து பண்ண முடியல. எனக்கு கேமரா ஒரு பக்கமும் எடுத்த வீடியோ அதான் வீடியோ ஒரு பக்கம் போயிடுச்சு, நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு அது வந்து என்னால் பண்ண முடியல. நேற்று ஒரு வீடியோ போயிடுச்சு, எனக்கு 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். நம்ம இது வதக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இது வதங்கட்டும். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு கொடுத்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கொடுத்துருக்கோம். கைவிட்டு தான் நம்ம வந்து வதக்க வேண்டியது வரும். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவோம் முதல்ல. கரண்ட் வேறு இல்லை, டெய்லி வீடியோ போட வரும்போது கரண்ட் போகுது. பார்த்திங்கன்னா வாட்டரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சொல்ல முடியாது இல்லையா, பல்லி ஏதாவது விழுந்தால் கூட விழுந்துடும் நமக்கு. கொஞ்சம் வாட்டர் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அது வதங்குற நேரத்தில் நம்ம இங்கே கேமராவை பார்த்துட்டே வேலை செய்யும்போது தான் கேமரா வந்து நமக்கு கரெக்டான ஒரு இதில் வந்து நமக்கு இதுவாகுது. இப்போ இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துகிட்டு போய் அது பிளேஸில் வச்சுட்டோம்னா நமக்கு வேலைகள் ஈஸியாக இருக்கும். கடுகு நமக்கு தேவையில்லை, அதையுமே நம்ம கடுகு தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நாம் மஞ்சத்தூள் கண்டிப்பாக நமக்கு தேவை இருக்குது, மிளகாத்தூள் இது வேண்டாம். இதையும் நாம் எடுத்து அதனுடைய பிளேஸில் வச்சுருவோம். இப்போ நமக்கு கொஞ்சம் வதங்கிட்டுருக்கும். நீங்கள் எனக்கு பூராவே கொஞ்சம் கசகசம் தான் இருக்குது அடுப்பு. கொஞ்சம் கை விட்டு நம்ம விட்டாலும் நம்ம அது வேக வச்சுக்கிறோம். நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வேகாது. இது மெதுவாக கொடுத்தோம்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன எண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் கொடுத்துருந்தேன், ஒரு கரண்டி தான் இருக்கும், ஒரு குழி கரண்டி தான் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ தக்காளி போடும்போது நமக்கு நல்லாவே அது வதங்கிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலை, நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. தேங்காய் எண்ணெய் நான் இதுக்கு கொடுக்கவே இல்லை.
இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஓமம் வந்து இதுக்கு வந்து பயங்கர ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ஓமம், கருவேப்பிலை. இப்போ இதில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக. மூடி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சின்ன டப்பானால என்னால் வந்து அது ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல. நான் ஆரம்பத்தில் வந்து வீடியோ வந்து போடுற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் இப்படியான சிரமங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பெரிய பெரிய சேனல் கூட இப்போ ஃபோனை ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் எவ்வளோன்னு. இவ்வளோ கையில் வந்து இவ்வளோ தான் எடுத்துட்டு இதில் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அது இப்போ நாம் இதோட இந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த போட்ட பெருங்காயம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளியை கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இது வெள்ளி பெருங்காயம் தான், தூள் தான். இது முழுசாக இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு, ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு பீஸு. எனக்குமே பெருங்காயம், பூண்டு வாசனைலாம் ரொம்ப இதில் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்புல. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காதுன்றதுனால கம்மியாக போட சொல்கிறேன். பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஓமம் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுங்க, நிறைய கொடுக்காதீங்க. நம்ம இதில் வந்து இன்னொன்று நம்ம சேர்த்துருக்கணும். கண்டிப்பாக வந்து கடுகு வந்து கொஞ்சம் சேர்த்து வறுத்துருக்கலாம். வறுக்கும் போதே வந்து இதோடு சேர்த்து இந்த நம்ம வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் மிளகு போட்டு வறுக்கும்போது கடுகும் சேர்த்து கொஞ்சம் போட்டு வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய சுவையும் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா வந்து கட்டியாக இருக்கும். அதுக்காக இதில் வந்து கடுகும் நம்ம சேர்த்துப்போம். இது வறுத்துட்டதுனால நான் வச்சுருக்கேன். நான் அரைக்கும்போது இதை சேர்த்து அரைச்சிடுவேன். தக்காளி வதங்கினா போதும், ரொம்ப நேரம் நம்ம தக்காளி வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போயிட்டாலுமே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நாம் மிளகாத்தூளை சேர்த்துட போகிறோம். உங்கள்கிட்ட நான் சொன்னது மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் வச்சு தான் எனக்கு பண்ண தெரியுமானா இல்லை, மிளகாத்தூள் வச்சு நான் ரொம்ப சுவையான மீன் குழம்பு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா நல்ல கரண்டியில் ஒரு கரண்டி பத்தாது, கண்டிப்பாக அதை 1.5 கரண்டி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழம்பு அப்போ தான் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். புளி பார்த்தீங்க இல்லையா, நம்ம எவ்வளோ பெரிய புளி, பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம புளி எடுத்துருக்கோம். மீன் வந்து கண்டிப்பாக புளிப்பெல்லாம் பிடிக்கும். இந்த மிளகாத்தூள் நான் சொல்லியிருக்கிறேன், நான் வந்து வறுத்து அரைச்ச மிளகாத்தூள் தான். அதனால் இது வந்து ரொம்ப நேரம் நான் வதக்கி எடுக்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் இந்த மழை நேரத்தில் தான் நம்ம வந்து மழை நேரம், வெயிலில் வந்து காய வைக்க முடியல, மிளகாத்தூள் ஆயிடுச்சு, காலி ஆகிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி வதக்கும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தை கண்டிப்பாக பச்சை வாசனையோடு நம்மளால் குழம்பு சாப்பிட முடியாது இல்லையா. இந்த மாதிரி அடி வந்து நம்ம பிடிக்காமல் நமக்கு இந்த கடாயிலே எனக்கு வந்து வதக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா மற்ற கடாய் எப்படி இருக்கும் பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துடலாம். இது அடியில் பிடிக்கிறதுக்காக எண்ணெய் நம்ம கொடுக்கணுன்ற அவசியமும் கட்டாயமும் கிடையாது. ஒரு குழி கரண்டி எண்ணெயிலேயே வந்து நான் இவ்வளோத்தையும் நல்லா வதக்கி தான் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் 2 கை வச்சு பண்ணும்போது அந்த ஒரு குழி கரண்டி எண்ணெய் வந்து நமக்கு போதுமானது. நல்லெண்ணெய் தான் இது, நல்லெண்ணெய். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்க இல்லையா, இவ்வளவு தான். இப்போ நாம் இதை வந்து எடுத்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வந்து கூட்டி நம்ம வச்சிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்தீங்க இல்லையா, இவ்வளவு தான் இது. இதை நாம் இப்போ இறக்கி இங்கே ஆற வச்சுக்கலாம்.
இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். மசாலா நமக்கு மீனுக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு 20 பல்லிருந்து 30 பல் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீனை வந்து வறுக்க போகிறோம். இப்போ நம்ம மீனை வந்து அவ்வளோ மீன் நம்ம அதில் வைக்க போகிறதில்ல. மீன் எடுக்கணும் இல்லையா நம்ம, அதுக்கு தான் இந்த தட்டு எடுத்தேன் நான். இந்த மேலே இருக்கிற துண்டை வந்து நாம் எடுத்து வச்சுட்டு நாம் எண்ணெயை ஊற்றி இதை வறுக்க போகிறோம். இது வறுத்துட்ருக்கிற நேரம் நமக்கு அந்த மசாலா வந்து நமக்கு கொஞ்சம் ஆறிடும். ஆறின உடனே நம்ம குழம்பை வந்து கூட்டிடலாம். இவ்வளோ தான் நமக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம மசாலா வந்து வதக்கிறதுக்கான நேரம் தான் நமக்கு செலவாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்க இல்லையா, ஹரினா தான், நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து எடுத்து இந்த அடுப்புக்கு மாற்றிட்டா தான் நமக்கு சீக்கிரம் வேலையாகும். இதை மாத்திரம் நம்ம வறுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து வறுக்கிறதுக்கு நாம் அதுக்குள்ளே மீன் குழம்பை வந்து நம்ம அரைச்சிட்டோன்னா மீன் குழம்பை கூட்டிடலாம். பார்த்தீங்களே, இப்போ நாம் அடுப்பை வந்து நம்ம நல்லா ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெய் கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அடுத்து நமக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். மீன் எல்லா மீன்லேயும் படும்படியாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். அதே நேரம் கீழே வந்து இப்போ கொதித்த உடனே என்ன செய்யணும்னா ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து கீழே வந்துடும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான உங்கள் கேமரா இல்லாமல் நீங்கள் சமைப்பீங்க, வீட்டுக்கு தானே சமைக்க போகிறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் அது மசாலாவை வந்து அதோடு சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். இது வந்து இப்போ நல்லா மீன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும், வேகட்டும். எனக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் வந்து நமக்கு சதி பண்ணிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு மீனுக்கு தேவையான மஞ்சத்தூளை போட்டுட்டு மசாலாவோடு போட்டு மஞ்சத்தூளையுமே எடுத்து வச்சிடலாம். நம்ம 1 2 மஞ்சத்தூள் இருந்தால் தான் குழம்பு வந்து ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மஞ்சத்தூளை நம்ம அதனுடைய ப்ளேஸில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும். கடுகு எடுத்துருந்தோம் நம்ம, ஆனால் கடுகு நம்ம போடவே இல்லை. கடுகு வந்து வறுக்கிறதுக்கு மறக்கிறதுன்னு இல்லை, அங்கே வந்து ஏற்கனவே வறுத்துட்டதுனால நம்ம போடலை. போட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கணும், மறந்தாச்சு. இந்த மிளகாத்தூளையும் நம்ம அதனுடைய ப்ளேஸுக்கு கொண்டு போய் வச்சுருவோம். தட்டுகளையும் எடுத்து நம்ம போட்டு மாங்காய் பார்த்திங்கன்னா பெரிய மாங்காய் இருக்குது, ஆனால் நான் மாங்காய் போட்டு இந்த குழம்பை வைக்கல. ஆயில் வந்து எடுத்துருக்கோம், இந்த ஆயிலையும் நம்ம அந்த ப்ளேஸில் வச்சுருவோம். அப்படிங்களா, எல்லாத்தையும் நம்ம உடனே எடுத்து மாற்றிட்டோம். என்னென்னா ஒரு வீடியோ போடணுன்னா நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து பக்கத்தில் எல்லாத்தையும் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. வீட்டில் நம்ம சமைக்கும்போது அப்பப்போ நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஆனால் ஒரு வீடியோ போடும்போது நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தான் நம்மளால் பண்ண முடியும். இப்படிங்களா இவங்க வந்துட்டுருக்காங்க. நாம் இப்போ மசாலாவை அரைச்சிடலாமா, ஆறிடுச்சு. மசாலாவை நம்ம அரைக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பச்சை மசாலா தான் இருக்குது, அதனால் இது நமக்கு தேவையில்லை. மூடி வச்சுட்டு அப்புறமா நான் எதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை தான் நம்ம எடுத்து அரைக்க போகிறோம், மிக்சியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் பெரிய மிக்சி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ முதல்ல வந்து இதை போட்டுடணும். நம்ம மிளகும் வெந்தயமும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம்.
இந்த மிளகும் வெந்தயமும் தான் நம்ம அந்த மீனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். எப்படி வறுக்கிறதுக்கு நம்ம வந்து மிளகு சேர்த்தோமோ அதே போல் மீனுக்கும் கண்டிப்பாக மிளகு கண்டிப்பாக ஒரு முக்கியமானது. வெந்தயமும் மிளகும். பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. நம்ம மீன் வறுக்கிற வேலையை தான் இப்போ பார்க்க முடியும். குழம்பு அறுக்கிற வேலை வந்து கரண்ட் இல்லை நமக்கு. வீடியோ போடும்போதெல்லாம் எனக்கு பல்வேறு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்கள் சரியாக வந்து போட முடியல. வெறும் ஷார்ட் போட்டுட்டு இருந்தால் நமக்கு எப்படி வந்து நமக்கு வந்துட்டு டைம் வந்து இதுவாக இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா, அதுவுமே நமக்கு தெரியாது. என்னடா சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் வருது, ப்ராப்ளம் ஆகுது. வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா ஷார்ட்டில் வந்து 15 செகண்டில் நமக்கு என்ன வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ நமக்கு நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுதுன்னா, நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும் போது நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து பெருசாக போட்டால் தான் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து சரியாக இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஃபேமஸான சேனல் தான் பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சேனல் வந்து நமக்கு நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கணும். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து வியூவர்ஸ் வந்து அது பார்க்குறவங்க மாத்திரம் தானே பார்ப்பாங்க இல்லையா? எல்லோரும் பார்க்கணும் நம்ம அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? என்ன ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க, வேறு நீங்கள் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா பிளான்ட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ், அதில் தான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அது இல்லாமல் அவேர்னஸ் வந்து எனக்கு இருந்தது. ஆனால் ஆரம்பம் வந்து நமக்கு தெரியாது. சில்ட்ரன்ஸோட சேனல், அவங்களுடைய டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி டூர் போகிறதுனால அதையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம கொண்டு கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு போக போக தான் நமக்கு வந்து தெரியுது இல்லையா? அதனால் நாம் எடுத்த இந்த விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம், இதில் வந்து நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னா நம்ம செலுத்திட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெய் வந்து நல்லா இவங்க வந்து எண்ணெய் வந்து நல்லா இந்த மீன் வந்து சாப்பிடுது. பார்த்தீங்கன்னா ஊற்றினே காணும். அதுக்கப்புறமா அது இதுவாகுமான்னு தெரியல எனக்கு. பாருங்க, நம்ம இப்படி தான் மீன் வந்து வறுக்கணும். நம்ம மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து தேங்காய் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் நமக்கு. நம்ம இங்கே வறுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 தெருவுக்கு இந்த வாசனைகள் போகும். அவ்வளோ ஒரு வாசனை, வெங்காயத்தோட வாசனை, கருவேப்பிலையினுடைய வாசனை, தேங்காயினுடைய வாசனை ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மீனை வந்து வறுத்து நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மிளகு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மிளகு நிறைய போட்டிங்கன்னா வந்து தீயும் நமக்கு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி வேகாது. அதனால் மிளகு, கருவேப்பிலை வந்து லிமிட்டாக போடுங்க. வெங்காயமும் கொஞ்சம் தான் போடணும். நம்ம லெமனும் லைட்டாக கொஞ்சம் பிழிஞ்சு விட்டால் போதும் நமக்கு. அது லெமன் வந்து பெரும்பாலும் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போகாது.
இப்போ இது மாதிரி வந்து இவங்க வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அதை திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பாருங்களேன். இப்போ இந்த பீஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு திருப்பி போடுறதுக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, வேகலை. இப்போ அவங்க இப்படி கட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை வந்து குழம்புக்கும் இதை வந்து வறுக்கிறதுக்குமா அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா. மீன் வந்து ரொம்ப நேரமாக வேகுது, இல்லைன்னா மற்ற மீனாக இருந்தால் என்ன எனக்கு வெந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா டைம் எடுத்து வேகுது, நல்லா டைம் எடுத்துக்குது. ஸ்டவ் வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா ஹையாக இருக்கக்கூடிய ஸ்டவ் தான் இது. கரண்ட் வந்துச்சா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதனால கரண்ட் இல்லை. இது மாதிரி தடைகள் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு அம்மியுமே வெளியில் தான் இருக்குது, அதனால் அம்மியில் வந்து அரைக்க முடியாது. இப்போ நாம் இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் குழம்பு வச்சிட வேண்டியது தான். இதை வந்து மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும், பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. அந்த வெங்காயம் 1-2 கருவேப்பிலை தான் இருக்குது, பூண்டு நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சம் அரைச்சிட்டோன்னா நமக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான். இப்போ கரண்ட் இல்லாததுனால நாம் அப்படியே வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் நம்ம அங்கே ஒரு நிமிஷம் அப்படி இப்போ வேகவே பக்கத்தில் இருந்தால் வேகாது. நம்ம கொஞ்சம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து தீஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா மீன் வைக்கும்போதே நினச்சேன், என்னென்னா வால் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தது, அதனால் திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் தான் அவங்க சிரமம் கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேங்களா, மீன் வறுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் வந்துச்சுன்னா நான் இப்போ அதை கூட்டி கொடுத்துடலான்னு பார்த்தேன். மீன் கூட்டி வச்சிடலான்னு பார்த்தேன். கூட்டி வச்சுட்டா தங்க ஸ்வீட்டாக இருக்குது. கூட்டி வச்சுட்டோம்னா பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. ஒரு 2 செகண்ட் அப்படி வந்து போனது வந்து வேகவே இல்லை. சரி, ஒரு 2 செகண்ட் அப்படி போகலான்னு பார்த்தா அவங்க நல்லா இதுவாகிட்டாங்க. அப்படிங்கிறது இதை ஸ்லோ பண்ணி கொடுக்கணும் நம்ம. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேகவே இல்லை, திருப்பி போட்டால் வேகவே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தீஞ்சு போச்சுக்காங்க. பார்த்தீங்களா, இந்த கலர் வந்து அப்படி ஆகிடுச்சு, கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த பீஸ் வந்து ஒன்றும் செய்யாது நமக்கு. பார்த்தீங்க இல்லையா, இன்றைக்கி நம்ம வறுக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த இடம் மாத்திரம் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா, மீன் நம்ம வறுத்துட்டோம். அடுத்த மீன் நம்ம வறுக்கலாம். இந்த மீன் எடுத்து வச்சுட்டு அடுத்த மீன் நம்ம வறுக்கலாம்.
கொஞ்சம் நம்ம இது பண்ணி கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் இந்த இடம் மாத்திரம் லைட்டாக கொஞ்சம் இதுவாகிருக்கு, மற்றபடி நல்லாயிருக்கு மீன். கலர் பார்த்தீங்க இல்லையா, கலர் அப்படி தான் இருக்குது நமக்கு. சரி, இதை இப்போ மீன் தெரியும். அந்த கொஞ்சம் லைட்டாக ஒரு பக்கம் நமக்கு ஒரு செகண்ட் நம்ம அங்கே கரண்ட்டுக்காக போயிருந்தோம் இல்லையா, சரி நம்ம மிக்சியில் அந்த டைமில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால் அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் கருகல் ஆகிடுச்சு லைட்டாக. பார்த்தீங்களா, நான் இது மாதிரி ஒரு தப்பு எப்போவுமே பண்ணதில்லை. கரெக்டாக பக்குவமாக வறுத்து பக்கத்துலேருந்து வறுத்து எடுத்துருவேன். பார்த்திங்கன்னா வெயில் நேரங்களில் மத்தியான நேரங்களில் கிச்சனில் இருந்து சமைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அது. நம்ம வறுத்துட்டோம். இப்போ இந்த மீன் நான் அப்புறமா வறுத்துக்கிறேன். ஏன்னா பார்த்திங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுது இல்லையா, மிளகாத்தூள் இதுவாகிடுச்சு. இது இப்படி வறுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மீன் நமக்கு வறுத்து எடுக்க முடியாது. அதனால் இந்த மீன் இது பண்ணும்போது நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ இது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தவறு எனக்கு நடந்தது கிடையாது. அது ஸ்டவ் ஒரு பக்கம் நமக்கு வேகமாகும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம கழுவிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வெங்காயம் அதில் போட்டுட்டோம். நான் மறந்துட்டேன். நான் மிளகாத்தூள் எப்போவுமே போட மாட்டேன். மிளகாத்தூள் அப்புறமா தான் நான் கலந்து கொடுப்பேன். அண்ட் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்து போட்டதுனால நமக்கு ஏற்கனவே நான் என்னுடைய வறுக்கும்போது நான் மீன் வறுக்கிறது எப்படின்னு நான் போட்டிருப்பேன் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஆனதே கிடையாது. இது ஃபஸ்ட்டு டைம் இது இல்லையா. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது மீனை இதில் வறுக்க போகிறோம். வதக்கி வச்ச மசாலாவை எல்லாம் நம்ம மிக்சிக்குள்ளே மாற்றிட்டோம். இந்த வதக்கி வச்சுருந்த மசாலாவை எல்லாத்தையும் நாம் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதே போல் நாம் இந்த மிளகு வெந்தயம் இந்த ரெண்டையுமே மிக்சியில் போட்டு இதையுமே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஏற்கனவே குழம்பு வைக்கிறதுக்காக வறுத்து வச்சுருந்த மிளகும் வெந்தயமும் தான். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்குது. நமக்கு போதும். இதை பாருங்கள், ஒன்றும் பாதியமாக நமக்கு நல்லா உடஞ்சி கிடச்சிருக்கு. வெந்தயம் நல்லா தூளாகிடுச்சு. மிளகு ஒன்றும் பாதியமாக தான் நமக்கு உடஞ்சிருக்கு. இது போதும் நமக்கு. ஏன்னா ஆறுன வெந்தயமானதுனால நம்ம வறுத்த உடனே நம்ம பொடி பண்ணியிருந்தால் நல்லா பொடியும். இவ்வளோ நேரம் வெளியில் இருந்தது இல்லையா, அது என்ன ஆகிருக்கு, அது இதுவாகிடுச்சு. அது அந்த ஹீட் இல்லை, ரஃப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் நமக்கு ரெடியாகி கிடச்சிடுச்சு. இப்போ நாம் இந்த பேஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த மீனோட சேர்ந்து கலந்து போகிறோம்.
இது வந்து வதக்கிற வேலை தான். நமக்கு இதெல்லாம் வதக்கி எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குமே தவிர, இது குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ நாம் இதில் தண்ணியை சேர்த்து, இந்த புளி தண்ணியை சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்ச ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தோசைக்கல் நம்ம மீன் வந்து வறுக்கும்போது கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, நமக்கு தீஞ்சு போயிடுச்சு. நடுவில் கரண்ட்டுமே நமக்கு இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நாம் வந்து மீன் குழம்புகள் வந்து நான் வச்சு நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டியாக நம்ம மீன் வந்து வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் நிறைய வகைகள் மீன் குழம்பு வைக்கிற வகைகள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சுவையாகவும் நமக்கு வேறு எதுவுமே வாயில் வந்து எதுவுமே கடிக்காது. பார்த்திங்கன்னா பாருங்க, நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்து வடிகட்டி கிடைக்காதனால பார்த்திங்களா இவ்வளோ திப்பி அதில் இருக்குது. அந்த தண்ணி வாட்டரில் வந்து இவ்வளோ திப்பி வந்து இருக்குது பாருங்கள், வந்து ஒட்டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவுமே நம்ம போடலை, ஆனால் நமக்கு எவ்வளவு கிரேவி கிடச்சிருக்கு, குழம்பு எவ்வளவு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மிளகாத்தூள் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இது கை வச்சு நம்ம கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம். கரண்டி வச்சு பண்ணும்போது நமக்கு சரியான முறையில் இது வந்து சேராது. இப்போ நம்ம இதில் உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி கொடுத்துருவோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த கிரேவி பார்த்தா எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக சால்ட்டு வந்து தேவை. நம்ம இப்படி நல்லா கரைச்சிட்டு எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள். எல்லாமே மசாலா எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வெந்துடுச்சு. குழம்பு கொதிக்கிற வேலை மாத்திரம்தான் இதுக்கு நமக்கு தேவை. மீன் வேகணும் இல்லையா, மீன் வந்து அந்த புளியில் வந்து வேகணும். நான் மாங்காய் வச்சுருக்கேன், ஆனால் மாங்காய் வந்து நான் இதுக்கு போடலை. ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது இந்த குழம்பு. இப்போ எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம நாக்கில் வச்சு பார்த்தா நமக்கு உப்பு தெரியும். சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு ரொம்ப நச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு உண்மையிலே நச்சுன்னு இருக்குது. நீங்களும் இதே போல் வந்து பண்ணுங்கள். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். அதே போல் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு தேவையான தண்ணி கொடுத்துருவோம். தண்ணியில் வந்து இவங்க நல்லா வந்து கொதித்து வேகணும் நமக்கு தண்ணி, அதனால் தாராளமாக நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இவங்க வேகிறதுக்கான ஒரு நேரம்தான். எவ்வளவு கலர்ஃபுல்லாக எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். குழம்புல எதுவுமே உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து இந்த குழம்புல நமக்கு இருக்கவே இருக்காது. வாசனைக்காக நாம் வந்து வெறும் கருவேப்பிலை மாத்திரம்தான் சேர்த்துப்போம். இந்த மாதிரி தான் மீனை வந்து கரண்டி விடக்கூடாது. நம்ம இப்படியே இந்த மாதிரி வந்து அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தான் உருட்டி கொடுத்தா தான் அந்த குழம்பு வந்து மீன் வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், எவ்வளவு கலர்ஃபுல்லாக எவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் ஓமம் கண்டிப்பாக ஓமம் கொஞ்சம் போடணும். நிறைய போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் டேஸ்ட்டு நீங்கள் ஓமம் போட்டதே தெரியாது. ஓமம் அப்படின்னு நீங்கள் ஒன்று இதில் போட்டிருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. பூண்டு சேர்த்துருக்கிற மாதிரி தெரியாது. கருவேப்பிலையினுடைய மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்.
குழம்பே ஒரு வாசனையான பெருங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம். அந்த பெருங்காயம் நம்ம கொஞ்சமாக தான் இந்த விரலில் தான் நம்ம எப்படி ஓமம் எடுத்தோமோ அதே போல் இந்த விரல் கடையில் பார்த்திங்கன்னா 2 விரல் கடை தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம் பெருங்காயமும். அதனால் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்மெல் இதுக்கு வரவே வராது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய வேலை கிடையாது. என்னடா ஓமம் போடுறாங்களே சுக்கு போடுறாங்களே, செம்ம வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் வைக்கிற எல்லா குழம்பை விடவும் இந்த குழம்பு வாசனையாக இருக்கும். நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்குது பாருங்கள். புளி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன் புளி நல்லாயிருக்கும் அப்படின்னு. புளியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நாம் ஸ்டவ் இந்த ஸ்டவ் இந்த பக்கம் தான் இது பண்ண போகிறோம். மீன் வறுக்கிறதுக்கு நாம் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணிருக்கக்கூடாது. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடு ரைஸ் வைக்கிறதுக்கு குக்கரில், அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் வேகமாக நல்லா வரும். இதெல்லாம் வச்சுட்டோம் நம்ம. இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை மாத்திரம்தான் நமக்கு இதில் குழம்புல நமக்கு கிடைக்குமே தவிர வேறு எந்த பொருளுமே நமக்கு கிடைக்காது. இந்த கருவேப்பிலை மாத்திரம் நாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையும் நாம் இதுக்கு மேலே ஒரு அலங்காரத்துக்காக இந்த இடத்துல நாம் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போடுங்க, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். நாம் இதை மூடி வச்சு வேகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் இந்த பொடியை கொஞ்சம் சேர்க்கவே இல்லை. இந்த பொடி சேர்க்காமலே குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய மிளகாத்தூளில் நம்ம எல்லாமே போட்டு தான் வெந்தயம் அப்புறம் மிளகு எல்லாமே போட்டு தான் பண்ணியிருப்போம். பார்த்திங்களா, சும்மா வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த வெந்தயமும் இந்த மிளகும் நம்ம வறுத்து பொடிச்சது கொஞ்சம் மேலே சேர்க்கும்போது வாசனை நமக்கு டபுள் மடங்காக மாறிடும். நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா? இப்போ இது நமக்கு கொதிக்கணும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம் நாம். இப்போ இது இங்கே கொதிச்சுட்டு இருக்கும்போது நாம் மீதி மீனை நம்ம வறுத்துக்கலாம். டிவியை ஸ்லோ பண்ணுங்கம்மா, டிவி ஸ்லோ பண்ணுங்க. ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா என்னோடய வீட்டு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தூங்க வச்சுட்டு நான் வந்தேன். நான் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சு உட்காந்து டிவி கிட்ட உட்காந்துருக்காங்க. இவங்க கொதிக்கிறதுக்குள்ள நாம் மீதி இருந்த மீன் மீனையும் வறுத்துடலாம். நம்ம மீன் குழம்புக்கு என்னெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க, நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். அதுக்கு மேலே நமக்கு தேவையான மாத்திரம் கொஞ்சம் வதக்கும்போது நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இவங்க தகராறு பண்ணுவாங்க அடிக்கடி. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கும். பார்த்திங்க இல்லையா? இவங்க 2 பேருக்குள்ளே சில நேரம் இதுவாகும், சில நேரம் இது எரியாமல் போகும். 2 பேரையும் நம்பி நான் இது பண்ண முடியாது. பார்த்திங்களா? சில நேரங்களில் பார்த்தா அது பற்ற வைக்க எடுத்தோன்னா அது பற்றவே பற்றாது. இப்போ நாம் எண்ணெயை நம்ம கொடுத்துக்கலாம். தோசைக்கல் தேஞ்சதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெங்காயம் நிறைய சேர்த்தது தான். நான் எப்போவுமே வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை 3யுமே தனியாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடரை அதுக்கப்புறமா தான் சேர்ந்து உப்பும் சேர்த்து நான் கலக்கிப்பேன். கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதை நம்ம கொடுத்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி ஊற வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம், குறைஞ்சது 15-20 நிமிஷம் ஊறணும். அது ஒரு அரை மணி நேரம் ஊறினா இன்னும் நமக்கு உப்பு எல்லாமே நல்லா உள்ளே போய் நல்லா பிடிக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் மீன் கழுவுற வீடியோ எடுத்திருந்தேன், ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தேன். நான் அந்த வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. எப்படி நானே டெலீட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணேன்னு தெரியல. இல்லை வந்து வீடியோ வந்து எடுக்காமலே நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, வீடியோ எடுக்கிற நினச்சிட்டு இருந்தேனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது க்ளீன் பண்ணுற வீடியோவும் நம்ம போடணும். ஏன்னா நிறைய வந்து பிள்ளைகளுக்கு வந்து மீன் க்ளீன் பண்ணுறது தெரியாது, கழுவ தெரியாது இல்லையா? சரி, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம போட்டு காமிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்து மீன் கழுவும் போது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். தனி வீடியோவாக தான் அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் போடுற ஒரு வீடியோ வந்து நம்ம சர்பத்து போடுற ஒரு வீடியோ போட்டதுனால உடனே போட வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை பிரேக் பண்ணி வச்சானா அது எப்படி டெலிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாம் நிறைய பீஸ் வைக்காமல் இப்போ இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அழகாக வறுத்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸெல்லாம் நல்லா அழகாக வறுத்து எடுக்கலாம். இதுவுமே நல்லபடியாக நம்ம வறுத்து எடுக்கலாம். இவங்கெல்லாம் உடையாமல் நமக்கு கரெக்டாக கிடச்சிருவாங்க. ஆனால் இதை பார்த்திங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற பீஸ் இந்த இடம் உடஞ்சி தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் அந்த 3 பீஸையுமே நம்ம அது அப்புறமா நம்ம வறுத்து எடுப்போம். முதல்ல இந்த 3 பீஸு நல்லா வேகட்டும். கரண்ட் மார்னிங்லேருந்து கட் ஆகிட்டே இருக்குது, அதனால் வீடியோ இப்போ சரியாக எடுக்க முடியறதில்ல. எப்பவுமே வந்து மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெந்தயம் மிளகு ரெண்டையும் வறுத்து நம்ம வந்து போட்டு பண்ணுறது ஒரு விதமான ஒரு குழம்புல வந்து ஒரு வகையான குழம்புக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். சில வகையான குழம்புக்கு நாம் பச்சை தனியா மிளகு இதை வந்து சேர்த்து அரைச்சி பச்சை தேங்காவை அரைச்சி சில மீன்களுக்கு நம்ம குழம்பு வைப்போம். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான சுவை இருக்கும். அதுக்கு ஏற்றது போல தான் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் மாங்காய் வந்து எடுத்து தான் வச்சுருக்கேன் பார்த்திங்க இல்லையா. ஆனால் அந்த மீனுக்கு மாங்காய் நான் இன்றைக்கி நான் கொடுக்கல. மாங்காய் போட்டு நான் வைக்கிற மாதிரி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். ஸோ வந்து அதே ஒரே மெத்தட் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இது வந்து பரவாயில்ல. எங்கள் ஃபேமிலியில் கூட இது வந்து எல்லாருக்குமே இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. உங்களுக்கு அதில் நம்ம ஓமம் போடுறதே தெரியாது. ஓமத்தோட வாசனை, பெருங்காயத்தோட வாசனை இதெல்லாமே தெரியாது. அவ்வளோ ஒரு நல்ல கமகமகமும் நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா. இப்போ நம்ம போட்டிருக்கிற அதில் வந்து கொடுத்துருக்கிற மீனுக்கு கொடுத்துருக்கிற அந்த புளி நமக்கு கண்டிப்பாக அந்த மீனில் போய் சேரணும். நமக்கு அதுக்குள்ளே நம்ம கழுவி எடுத்துருவோம். நம்ம சும்மா தான் இப்போ நின்றுட்டுருக்க போகிறோம். மீன் வேகிற வரைக்கும் நம்ம சும்மா தான் பண்ணணும். அந்த நேரத்தில் நாம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு கழுவி வச்சுட்டோன்னா நான் அப்புறமா நான் தேய்ச்சிடுவேன். எனக்கு இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா பிடிக்காது. சேர்த்து வச்சு கழுவலாம் அப்படின்றதே இல்லை. சமைக்காமல் கூட இருந்துருவேன். ஆனால் சமைக்கும்போது நமக்கு உடனுக்குடன் வந்து எல்லாம் கழுவி எடுக்கலைன்னா எனக்கு கிச்சனில் நின்று வேலை செய்யவே பிடிக்காது. அப்படி இல்லையா, நம்ம இதை வந்து சதினா போட்டு நம்ம லிக்விட் போட்டு கேட்குறவங்க இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவி வச்சுருவாங்க. எடுத்துட்டோன்னா இந்த இடம்லாம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதையும் நம்ம எடுத்துடலாம். இதையும் நமக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா இப்போ அடுப்படி வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம பெரும்பாலும் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வைப்பேன். மீன் வறுக்கும்போது கொஞ்சம் நேரம் வெந்த உடனே கம்மி பண்ணி வச்சு ஸ்டோ பண்ணி வச்சுட்டு தான் எடுப்பேன் நான். ஆனால் இன்றைக்கி அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால நமக்கு
கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம அந்த பக்கம் போகணும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது, ப்ரௌனிஷாக தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். நான் போய் அரைக்கும்போது நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வெங்காயம் வந்து எப்போவுமே நம்ம சும்மா வாசனைக்காக கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா மீனோட வாசனை நல்லாயிருக்கும், ஆனால் வந்து உள்ளே வேகாமல். நாங்கள் வந்து இப்போ அந்த மீன் நம்ம சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. வறுத்த மீன் நாங்கள் அதுக்குள்ளே எடுத்து அந்த மீனை வந்து சாப்பிட சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அந்த மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நமக்கு மேலே பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, வாழைக்காலாம் வறுக்கும்போது எப்படி தெரியும் அதே போல் நமக்கு தெரியுது. ஆனால் ரொம்ப சுவையாக தான் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மீன். இதையும் வறுத்துருந்தேன்னா இதுவுமே எனக்கு உடனே காலி ஆகிட்டுருக்கும். இப்போ நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுமா, அதாங்க ஸ்லோவில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஹீட்டாக இருந்தது இல்லையா, கொஞ்சம் வந்து நாம் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சோம்பெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி சோம்பு போட்டால் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நாங்கள் அந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்டதே கிடையாது. பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு நல்ல கிரேவி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொதித்து வரும்போது நம்ம கருவேப்பிலை போட்டால் போதுமாக இருந்தது. நம்ம சில நேரத்தில் நான் மறந்துடுவேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது பார்த்தீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து இந்த குழம்பு வந்து நமக்கு கட்டி ஆகணும். நம்ம அது மேலே போட்ட கருவேப்பிலை கூட உங்களுக்கு பாருங்கள் காணவே காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. கொதிக்கும்போது உள்ளே போயிடுச்சுது. நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துருக்கணும். நம்ம இப்போ நம்ம எடுத்துடலாம். தீர்ந்துடுச்சு என்னோட கையில் வந்து கேமராவில் பார்க்குறேன் நான். அதனால் வந்து இந்த வடி இப்படி பண்ணும்போது ஆயில் கீழே வரணும்னு போட்டும்போது அது கீழே விழுந்துச்சு, மேலே வந்து தெரிச்சு. அதனால் பார்த்துக்கணும். இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஊறிடுச்சு. அதனால் ரொம்ப நல்லா இந்த வாழைக்காயெலாம் நம்ம வறுக்கும்போது எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா நல்லா ஊறினதுனால நமக்கு நல்லா ஊறிடுச்சு மீன். ஆனால் மசாலா வந்து பார்த்தீங்க இல்லையா, நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளாக்காக வந்து மசாலா இருக்கவே இருக்காது நமக்கு. இன்றைக்கி அந்த வெங்காயம் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வெந்துடுது. அதில் மிளகாத்தூளில் நம்ம சேர்த்த வெங்காயம் இருக்குது இல்லையா, அந்த வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் இதுவாகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பீஸெல்லாம் நம்ம அதில் வச்சுப்போம். நம்ம கல்லுப்பு சேர்த்ததுனால அந்த கல்லுப்பில் வந்து மண் இருக்குது உங்களுக்கு, அது ஒரு மாதிரி வெடிக்குது பார்த்தீங்க இல்லையா, மேலே இதுவாகும் தெரிக்கும். கல்லுப்பு வந்து நம்ம போடும்போது இதுதான் ஒரு பிரச்சனை நமக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு கல்லுப்பில் இருந்து மண்ணெல்லாம் இருக்கும், மண் இருக்கும் எப்போவுமே. அப்போ அது வந்து என்ன செய்யும், நமக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் கொடுத்துருவோம், இதெல்லாம் தீர்ந்து போயிடும். பார்த்தீங்களா குழம்பு பாருங்கள், நல்லா நமக்கு சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. தெரியுங்களா உங்களுக்கு. இப்போ இந்த ஆயிலெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரியுது இல்லையா, சுற்றி பிரியுது பார்த்தீங்களா.
எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. எந்த விதமான ஒரு பச்சை மிளகா பார்க்க முடியுதா? நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் ஏதாவது வெங்காயம் போட்டிருக்கோம், ஏதாவது தெரியுதா? எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக நம்ம நல்லா வதக்கி மசாலாவோடு சேர்த்து அரைச்சிட்டோம். நீங்களும் இதே போல் ஓமம், பெருங்காயம், சுக்கு கலந்த மீன் குழம்பை வந்து நீங்கள் கொடுவா மீன் வாங்கி நீங்கள் இதே போல் நீங்கள் செய்து குழம்பு வச்சு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் இதே போல் வந்து உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி வீடியோக்களையும் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சுது. நல்லா ஊறினதுனால நமக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு நல்லா அழகாக வருது. பார்த்தீங்களா? நான் பெரும்பாலும் வந்து நான் தோசைக்கல்லில் தான் நான் மீன் வந்து வறுக்கிறது. மற்றபடி நான் வறுக்கிறது கிடையாது. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி தான் வறுப்பேன். எண்ணெய் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். மீன் வறுக்கும்போது நமக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தான் நமக்கு செலவாகும். மீனுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சுவையான மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி. மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி சேனலுக்காக உங்கள் சிநேகிதி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓகேங்களா? ஓகே வீவர்ஸ், பாய்.